மண்ணுக்கு வந்து தானே ஆகணும். இப்ப எல்லாம் ஒண்ணு தானே அங்க. லட்டுமா வந்திருக்கு பாருங்க. நான் அப்படிதான் நினைப்பேன். நீ எவ்வளவு பெரிய ராஜா, நீ கார்ல போற ராஜா, நீ வா ராஜா, கடைசியில நீ கூட வந்தான் ராஜா மண்ணுக்கு வா ராஜா. வா லட்டுமா வா. लड्डू सलाम अलैकुम कैसे ठीक है வலைக்கும் हिंदी சலாம். मालूम है हिंदी मालूम नहीं சொல்லவே இல்லைண்ணா கேட்கவே இல்லை நீ பல்ல கட்டிக்கிறியா நீ ஒரு நாளைக்கு பல்ல கட்டிக்கிட்டே இரு நான் துபாயில இருந்து சுத்தி வாங்கிட்டு வரேன் கரெக்டா வச்சு அட்டிக்கிறேன் ம். கரெக்டா வச்சு அட்டிக்கிறேன் நிலவன் பிரதருக்கு ஒரு நாள் 5000 ரூபாய் கிடைச்சா? ஆமா ஆமா இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்காது நான் வந்து எ- எல்லா நேரங்களும் அது மாதிரி நினைக்க மாட்டேன் பணம் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த நேரம் எனக்கு ஒரு குருவி அடிக்க ஏதோ ஒன்று தோணும் எனக்கு குப்பையை பார்ப்பேன் சும்மா அப்படியே ரோட்டில் நட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே நான் அப்படியே பார்த்துட்டே போவேன் அந்த வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை நினைப்பாங்க பணம் எதனா கிடைச்சா நல்லா இருக்குமோ பணம் இருக்குமோ இந்த குப்பையில பணம் கிடக்குமோ ஏன்னா விட்டுப்பாங்களோ பையில கை விட்டு கீழே விழுந்துருக்குமோ இந்த எண்ணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே நிறைய சொன்ன மாதிரி கிடைக்கும் எனக்கு நிறைய வாட்டி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி சப்போஸ் யாருன்னா இருந்தா திருப்பி பார்ப்பேன் யாருன்னா கேட்டா அவங்களுக்கு தானே கேட்டா கொடுத்துருவேன் இல்லைன்னா அதை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு எதனா வீட்டுக்கு காய்கறி எதனா வாங்குவேன் இல்லை யாருன்னா ரோட்ல போனா இன்னொரு ஆள் இருந்தா வாங்கினேன் சாப்பிடுறியா என்ன ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க தெரியுமா பார்க்கும்போது தெரியும் பரிதாபம் அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும் அவங்களை கூப்பிட்டு எதனா ஜூஸ் கீஸ் எதனா வாங்கி கொடுத்து அந்த காசை வீட்டுல எடுத்துட்டு மாட்டாங்க ஏதோ ஒன்று காலி பண்ணி எடுத்துருவாங்க இங்கே அப்படிதான் சூப்பர் குமார் அது சகோ. நான் எனக்கு யூஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சம் அதை மொத்தமா நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சம் பாதி எனக்கு பாதி அவங்களுக்கு பாதி அப்படி. உண்மையை பேசுறீங்க பாருங்க சூப்பர். ஏமா உண்மையே பேசுறீங்க பாருங்க சூப்பர். ஆமா ஆமா அப்ப என்ன பண்றது யாருன்னு பொருளும் தெரியாது நான் யார்கிட்ட போய் கொடுப்பேன் சம்மந்தம் இல்லாம ஒருத்தன் என்னதுன்னு கேட்டான் அவன்கிட்ட போய் கொடுக்க முடியுமா யாரும் பார்க்கல அது எடுக்கிறது என்ன பாடுபடுறது தெரியுமா செருப்பே பணம் வந்து தெய்வம் மாதிரி சொல்றாங்க நிச்சயம் பரவாயில்ல சொல்லி நாகேஷ் ஒரு படத்துல வந்து சீன் போடுவார் பாரு இந்த படத்துல என்ன ஒரு படத்துல சர்வர் சொந்தத்துல அப்படியே நைஸா போய் காலை வச்சு அப்படியே ஒரு அமுக்கி இந்த பக்கம் பார்த்து கீழே உட்காந்து அந்த மாதிரிலாம் எடுக்குது அந்த பணத்தை அதை பார்த்து பார்த்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் இப்படி இப்படி பாக்குறது இதெல்லாம் மாட்டிக்குவோமோ யாரும் சொல்லுவாங்களா எல்லாத்தையும் பயம் ரோட்ல தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மனசு அங்கிட்ட அடுத்தவன் பொருள் தானே அது அதை டக்குன்னு உரிமையில போய் எடுக்க கூடாதுல்ல அதனால கொஞ்சம் தயக்கம் வேற. எப்போ உதவி செய்ய போயில கிடைச்சா நைட் டைம் 5000 ரூபாய். ஆஹா சரி சரி சூப்பர் சூப்பர் சூப்பர். விநாயகி நிலவன் அந்த கடவுளை பத்தி இந்த மாதிரி எதாவது பேசுறது தவறா இருக்காதீங்க உங்களுக்குள்ள எல்லாம் எனக்கு என்னுடைய இதுக்கு தான் நான் சொன்னேன் இதனால கொஞ்சம் நேரம் எப்படி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் அப்படிதான் பேசுவேன் அதான் உண்மை எனக்கு அதான் உண்மை இது வரைக்கும் நான் 46 வயசுல ஒரு நாள் கூட சாமி கும்பிட்டதில்லை 46 வயசுல ஒரு நாள் கூட சாமி கும்பிட்டது ஒரு நிமிஷம் கூட கும்பிட்டது கிடையாது பாப்பேன் சும்மா எதார்த்தம் பாப்பேன் ஒரு பொம்மை ரோட்ல போற ஒரு பொம்மையை பாக்குற மாதிரி தான் கோயில பார்த்தேன் இதுல என்ன அப்படி ஒரு சிறப்பு ஒண்ணும் கிடையாது ஒரு கட்டடம் அவ்வளவுதான் உள்ள நம்ம ஆள் இருக்காங்க ஏதோ போறோம் ஒரு கூடாரம் ஒரு நல்ல ஒரு நமாஸ் பண்ற ஒரு இடம் அவ்வளவுதான் அதனாலதான் நான் வாழ்றேன் அப்படின்னு உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கணும் நான் கிடையாது உயிரை கொடுத்த சாமிக்கு உயிரை கொடுற கையை வெட்டினா வெட்டி கொடுக்குற அப்படின்னு கொடுக்கும் இருந்தா கொடுத்துருவேன் எனக்கு இல்லை அதனால கொடுக்கல சரி வேலை இருக்கு பாய் நான் வரேன் மீன் குழம்பு வைக்கணுமா அது வரையும் என் அசிஸ்டன்ட் ஹெல்ப்பர் வரை கை காட்டிட்டு இருக்கான் ஒரு ஓகே 50 பீஸ் மீன் வந்து குழம்பு வச்சுட்டு அதுலதான் சாப்பிடலான்னு இருக்கேன் தோசை நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்டேன் காலையில திரும்பி பசிக்குது சும்மா லைட்டா பாப்பா ஒரு ரவுண்டு விடலாம். இப்படி வெகுளியா பேசுற மனிதர்களை பார்த்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆமா என்னம்மா பொய் சொல்லி என்ன நான் எனக்கு பொய் சொல்லவே தெரியாது அது பொய் சொல்லணும் எதுக்கு நம்ம சொல்லுவேன் நல்ல விஷயத்துக்கு சொல்லுவேன் சரி இதனால இவன் நல்லா பழைக்க வேணாம் இதனால அவன் காப்பாற்றப்படுவானா அதுக்கு பொய் சொல்லுவேன் சும்மா என்னோட சுயநலத்துக்காக நான் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என் பொண்டாட்டி கூட பாப்பா நேற்று ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் பாப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தல ஏமாம்மா நீ என்ன சைட் அடிச்சிருக்கீங்க இல்லடி அப்படிதான் தோணுச்சு அப்புறம் நீ வேற இருக்க அதான் பாவம் விட்டு வந்துட்டேன் இப்படிலாம் பேசுவான் பொண்டாட்டிக்கு நல்லது நல்லது. நான் போய் தப்பு மறைச்சிக்கிட்டு நான் பண்ணாதவங்க மறைக்க தான் சந்தேகமும் ஆர்வமும் ஒரு கோபம் எல்லாமே மறைக்கிறதால தான் அது பிரச்சனை வர்றது ஆமா அதுக்கு என்ன அப்போ சாரி அது மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்போம் அதாவது முடிஞ்சு ஒரு நிமிஷத்தால நீ ஒரு நாள் போல இருக்கிற போறீ இருக்கு அண்ணி சொல்லுவாங்க என்னைய விட்டா உனக்கு யாரு கிடைக்க போறான்னு. அது சொல்லிருக்க யோ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம் மூஞ்ச பார்த்து தான் வேணாம்னு சொல்லி விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நீ இன்னொன்னு போய் ட்ரை பண்ண போறியா ட்ரை பண்ணி பிரச்சனை கிடையாது உன்னால முடிஞ்சு வாழ்க்கை உனக்கு தைரியம் இருந்தா உங்க வாழ்க்கை